1, 2, 3. பேசுப்பா தம்பி பேசு. ஹே கைஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா லிவிங் ரூட் பிரிட்ஜிலேருந்து டியூபர் பாஸ் பேசுகிறேன். நம்ம லிவிங் ரூட் பக்கத்துலேயே தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். நான் அந்த ப்ளூ பில்டிங் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. மோசமான சம்பவம். பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட்டோம். எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டாங்க. 13 பேர் இந்த லாட்ஜ் தாங்கவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. பட் எனக்கு மட்டும் ஒன்று ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டொமக் அப்செட், வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு முடியல. நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு 1000 தடவை ஏப்பம் விட்டுருப்பேன். கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ஆகி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா, இங்கேருந்து 3000 படி நடந்தால் மேலேயே போகணும். ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஆனாலும் முடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தோணலாகவே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தடவை இல்லை 4 தடவை வாந்தி. 4 தடவை எடுத்தேன்ல அப்புறம் 4 தடவை நான் வாமிட் பண்ணேன். ஐயோ உசுரே போயிடுச்சு. அந்த வாமிட் பண்ணிட்டு வந்து பாவம் என் கூட சேர்ந்து சஜு ப்ரோவும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தார். நல்லா ஜாவித் ப்ரோ நல்லா கொண்டு எடுத்து தூங்கிட்டாப்புல. சஜு ப்ரோ வந்து நைட்டு ஃபுல்லாக எனக்காக நான் எந்திரிக்கிறப்பெல்லாம் எந்திரிச்சு வந்து பாத்ரூம் போகிறேன், லைக் வாந்தி எடுக்கிறப்பெல்லாம் வந்து நின்றுக்கிட்டே இருந்தார். நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று, நைட்டு இப்படி உடம்பு முடியாதப்போ ஒரு 3 மணிக்கு நாங்கள் போய் அந்த தங்கினோம்ல, இங்கே தங்கியிருக்க இடத்துல போய் அவங்க வீட்டில் போய் தட்டி சுடுதண்ணி கேட்டோம். சுடுதண்ணி கேட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு தண்ணி தர முடியுமான்னு அவங்க 3 மணிக்கு நான் கேட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அதுவும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த நேரத்தில் லெமன் வாட்டரோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. லெமன் இஞ்சிலாம் போட்டு ஒரு சுடுதண்ணி கொடுத்தாங்க அவங்க. நாங்கள் 3 மணிக்கு நைட்டு உடம்பு முடியாமல் சாஜு ப்ரோவும் ஜாவித் ப்ரோவும் போய் எழுப்பி இது பண்ணாங்க. ஸோ தட் ரன் கிளப் ஃபார் பீயிங் வித் மீ த ஹோல் நைட். நான் உடம்பு சரியில்லாத இருந்தப்போ. அண்ட் காலைல இப்போ எந்திரிச்சிருக்கேன், சரியாயிருச்சு. மாறி இருக்குது, கொஞ்சம் சரியாகாத மாதிரி இருக்குது. இன்னும் 3000 படி மேலே ஏறணும். இன்னும் உங்களை மேலே போய் காமிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஐ எம் பிட் டயர்டு. வாந்தி எடுத்ததுக்கப்புறம் தெரியும், லைக் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஒரு மாதிரி இருக்கேன். இப்போ தான் சாக்கோஸ் சாப்பிட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ட்ராவலிங்கில் மட்டும் உடம்பு மட்டும் சரியில்லாமல் போச்சுன்னா எல்லாமே போயிடும். அதில் நேற்று நைட்டு படாத கஷ்டப்பட்டேன் கைஸ். உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருக்கும் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ நோ ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நினச்சி பார்த்தாலே கைகாலெலாம் ஆடுது, உருட்டி தள்ளிடுச்சு மனுஷனை. இங்கே பக்கத்தில் ப்ளூ லகூன் ஒரு இடம் இருக்குது. ஸோ நாங்கள் போகிறோம், அங்கே போய் குளிக்க போகிறோம். அங்கேருந்து குளிச்சுட்டு நாங்கள் மேலே திருப்பி ஏற போகிறோம். ஐயோ திருப்பி 3000 படி ஏறுறது நினச்சாலே எனக்கு 3000 இல்லை 4000 ப்ரோ. 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் திருப்பி மேலே ஏறணும். டங்கு வரலாம், கிளியுது, காலெலாம் வலிக்குது. பார்ப்போம், லெட்ஸ் டூ இட். ஓகே, இப்போ வந்து பேக் டு ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பேக் டு ஃபார்ம் ஆனோன்னே பக்கா பண்ணலாம். ஓகேவா? நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நான் உடம்பு முடியாமல் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா குரட்டை எடுத்து தூங்கினது ஒரு தான். நல்லா பார்த்துக்குங்க. இதை போஸ் வரேன். 3 மணிக்கு யார் உங்களுக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுத்தது? என்ன தண்ணி? ஜிஞ்சர் வாட்டர். யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் தான். அது வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஜாவித் சஜு ப்ரோ தான் உட்காந்துருந்தார். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க நீங்களா? பாவமாலே என்னை பார்த்தா ஒரு குழந்த ப்ரோ தான் ஆக்சுவலா. இன்னி நைட்டு இருக்குது கைஸ். லிவிங் ரூட் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஸ்டே பண்ணலாம். இல்லை நீங்கள் மேலே திருப்பி ஒரே நாள்லேயே மேலே கூட ஏறிடலாம். அது வந்து உங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து. அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இங்கேயும் தங்கலாம். இல்லை நான் வந்து அப்பா டக்கரு அப்படின்னா நீங்கள் வந்து இறங்கி லிவிங் ரூட் பிரிட்ஜை பார்த்துட்டு திருப்பி 3000 படி வந்து ஒரே நாளில் ஏறி இறங்கலாம். பட் இங்கே ஸ்டே பண்ணாலும் ரொம்ப காமாக சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பக்கத்தில் ப்ளூ லகூன் அப்படின்னு ஒன்று இருக்கான். அண்ட் அங்கே போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு நம்ம மேலே ஏற போகிறோம். ஸோ ப்ளூ லகூன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பாண்டு மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாக ப்ளூ கலர் இருக்குமா தண்ணி பார்க்குறதுக்கு. அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அதுக்கு நல்லா வந்து அவர் என்னென்னா கேமரா எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ காமிச்சிருக்கேன் கேமரா. என்ன கேமரான்னு அதானே? பார்த்துங்க, பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவர் தான் நம்மளுக்கு வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. சரி வாங்க போகலாம். நேற்று ஒரு மாதிரி இருந்தது. பட் நீங்கள் ஃப்ளோக்கு திருப்பி வரோம். ஜாவித் ப்ரோ, சஜு ப்ரோ ஃப்ளோக்கு வரோம். பாவம் நேற்று மனுஷன் கஷ்டப்பட்டார் என்னை வச்சு. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டாருங்க பாவங்க. சரி கிளம்புமா, வெளியே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் பார்த்தீங்களா மரத்துலேயே இருக்குது. நான் கடித்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு கடிச்சு சாப்பிடுவோம், அதை திட்டுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே ஆரஞ்சு செடியெலாம் இருக்குது. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய ஆரஞ்சு செடியெல்லாம் இருக்குது.
லிவிங் ரூட் பீச்சில் போகிறதே ஒரு சந்தோஷம் தானே. பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்றா தட்டி எடுத்தாச்சு. அப்பா அப்பா எப்பா. இது வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நெட்டில் பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருஷம் பழையமையான ஒரு மரமா ப்ரோ. லிவிங் ரூட் பிரிட்ஜு 500 years ஓல்டு தான். 500 years ஓல்டு ப்ரோ. பெரிய விஷயம் இல்லை கண்டிப்பாக. பா இப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே கனெக்டாக இருக்குன்னு தெரில. அப்பாடி உட்காந்த இடத்துலையே வந்து இந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் வீடியோவை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இல்லாட்டி ஏறணும், ஏறி போகணும். 1/2 மணி நேரம் நடக்கணுமா மேலே. அப்பாடி இப்போ நாங்கள் போகிற அந்த ப்ளூ லகூன் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபால்ஸு லிவிங் ரூட் பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாக் பண்ணோம் மேலே. அங்கே போனால் மேலே ரெயின்போ ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒன்று நடக்கணும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 கிலோ 3 கிலோ குறைஞ்சிரும். பிகாஸ் நடந்து இந்த மாதிரி ட்ரக் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மேலே நடக்க போகிறது நினச்சாலே பயமாக இருக்குது எனக்கு. அவங்க ஆனால் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஜி ப்ரோ கவலைப்படாதீங்க ப்ரோ, டிவைட் பண்ணி போவோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டர்ஃப்ளையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்பாடி காலைல 5 மணிக்கெலாம் இங்கெல்லாம் செம்ம வெளிச்சம் வந்துடுது. அதே மாதிரி இப்படி ஈவினிங் சீக்கிரம் இருட்டுதோ 5 மணிக்கெலாம் பளிச்சுன்னு இருக்குது. யோ ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறீங்களே, பாவமே உங்களுக்குலாம் தெரியலையா? ஒரு கஷ்டமான நடந்ததான் ப்ரோ ஒரு அழகான இடத்த பார்க்க முடியும். நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்கீங்களா முன்னாடியே? ஒரு 5-6 வாட்டி பார்த்துருக்கேன் ப்ரோ. 5 times வந்துருக்கீங்க. செம்ம பிளேஸா? பார்த்தா அவங்களாம் சூப்பராக சந்தோஷப்படுவாங்களா? அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே அங்கேருந்தே ஸ்விம்மிங்கை போட்டுருவாங்க. அப்படி இருக்குமா இடம்? ஒரு வேறு ஓவர் ஹைப்பு கொடுக்குறாப்லே காடி. ஐயோ வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ப்ரோ. அனிமல்ஸ்லாம் ஒன்றும் இருக்காதா ப்ரோ? சின்ன அனிமல்ஸ் இருக்கும் ப்ரோ. அது நம்ம கண்ணுக்கு மீன்ஸ் அது ரொம்ப சத்தம் ஓடி போயிடும். ஆமாம் நடைய கெட்டுறோம். உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். செம்ம காடு, ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். படி வேறு அங்கேயும் இங்கேயும் ஏற்றம் முடியல. ப்ரோ இப்போ நம்ம ஒரு சூப்பரான பிரிட்ஜை பார்க்க போகிறோம். சூப்பரான பிரிட்ஜு இப்படியே சொல்லியே பல கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த டீமு வந்துருச்சு 2 கிலோமீட்டர் அப்படின்னே பல கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா சாமிங்க. ஓப்பா மழைலாம் பெஞ்சா முடிஞ்சில. சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹனி கலெக்ட் பண்ணுற சென்டர் அங்கங்கே வச்சுருக்காங்க. அருமையாக இடத்துக்கு வந்துடும். நம்ம இது ஃபஸ்ட்டே நம்ம டீம்லாம் பார்த்துங்கன்னா do not run, jump or shake in the bridge. ஓகேங்களா? உட்காரக்கூடாது, உதிக்கக்கூடாது. ஆனால் இங்கே படுத்துருந்தேன். ஆமாம், ஆர்கனைசரே இப்படி தான் அங்கே பண்ணுறது. இல்லை வாவ் இது பிரம்மாண்டமாக இருக்கே அது. ஏய் இந்த பாலம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஐயோ கீழே பார்த்தா பயமாக இருக்குது ப்ரோ. ஆமாம், கீழே பார்த்தா பயமா இல்லை உங்களுக்கு? எஸ், ஜர்க்கடிக்குது லைட்டாக. ஜர்க்கடிக்குது. பழைய பழமா? நாங்கள் வேறு 3 பேர் வரோம். சீக்கிரம் போங்க. ஐயோ ஓடுறா சோனாண்டி. ஆபத்தான பாதையில எங்கே போயிட்டு வந்துருக்கோம். அப்பா ஐயப்பா நீ கூட வந்து காட்டு மலையெல்லாம் ஏற விட்றாங்க இப்போ சாமி. ஒரு சூப்பரான ஒரு காட்டுக்குள்ளே வழிக்குள்ளே இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க இதில் இந்த மாதிரி இடம்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் வந்து உட்காந்துருக்கோம். செம்மையாக இருக்குது. ஆனால் ஏறி வந்த பாதை வந்து வேறு லெவல் பாதை. அப்பா அடி நல்லா சூப்பரான பாத்து. ஃபுல்லாகவே லிவிங் ரூட் பிரிட்ஜாக தான் இருந்துச்சு. ஐயோ நல்லா இருக்குது. ஆனால் வந்து உட்காந்து இந்த டைனஸ்லாம் போய் ஒரு ரிலீஃபாக இருக்குது. இப்படி ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் இங்கே இந்த ஊரில் கண்டுபிடிக்கிறீங்க? அப்படியே காலுடைய மாதிரி சுற்றுறது வாழ்ந்தவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் ப்ரோ. கரெக்ட் தான் கைஸ். இந்த மாதிரி இடம் நம்ம ஊர்லேயும் நம்மளுக்கு தெரியாது. மேகாலயாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இட்ஸ் நைஸ் கைஸ். கைஸ் லிவிங் ரூட் பிரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி பாலம் போட்டிருக்காங்க.
அல்லு விடுது. இந்த மாதிரி பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ லகூனை பார்க்க முடியுமா. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரோட்லேயே போக மாட்டேங்கிறாங்களே, மேலே அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அளவு பண்ணுறாங்க. அதனால் இங்கே வரப்போ கொஞ்சம் எல்லாம் ஃபிட்டாக வந்துடுங்க, இல்லாட்டினா அவ்வளோதான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இட்ஸ் நைஸ், பட் ஆக்சுவலாக கொஞ்சம் அள்ளு விடுது, கண்ணில் தெரியுதுல, வேறு வழி இல்லை. ப்ளூ லகூன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் ரொம்ப மோசமான டீம் கைஸ். 2 கிலோமீட்டர்னு ஆட்டுக்குள்ளே எங்கேயோ கூட்டி போயிட்டே இருக்காங்க. ப்ரோ டிஷர்ட் எல்லாம் எழுதிருக்கு. நீக்கிட்டே அப்போ நான் செத்துருவேன் இங்கேருந்து. ஐயோ முடியலப்பா. ப்ளூ லகூன் வருமா வராதா? மேக் இட் ஹேப்பன். நம்ம ட்ரிப்போட ஹீரோ ராஜ நட போட்டு ஹீரோயின் 0 ஆக்கிடுவாங்க போல. ரெயின்போ வாட்டர் ஃபால் போயிட்டுருக்காரு. இதான் மலையில் தான் வருது சாவா சாவுறேன். அதுதான் ப்ரோ என் ஆசை. அதுவும் ஆசையா? அதே யார் சாமி இவங்க? அவ்வளோதான் வந்துட்டோம். இப்படி வந்து இங்கே ஒரு கால் அவ்வளோதான். இங்கே ஒரு கால் அவ்வளோதான் ப்ரோ. மாசா வேற லெவல் கைஸ். பார்த்துருப்பீங்க செம்ம ஒரு ட்ரக்கு. அப்பா மேலே கீழே ஏறி கடைசியில் ஒரு அழகான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த அழகை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஒர்த்து. பா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்படியே கேட்குதா? சத்தம் கேட்குதா? பார்க்கணுமா? பா சத்தம் கேட்குதா? எப்படி இருக்கேன்? வேறு லெவல் லொக்கேஷன். ராஜ்ரோ தரமான சைகை காமிச்சிடுமா? 1 உங்களுக்காக. கைஸ் லொக்கேஷனை பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு சரியான ஒரு லொக்கேஷனு. ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி, அதனால தான் பேர் வந்து ப்ளூ லகூன் அப்படிங்கிறாங்க. ஃபுல் ப்ளூ. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல கேமராவில், பட் நாலேருந்து பார்க்குறப்பே செம்ம ப்ளூ கலரில் இருக்குது. நான் கோப்ரோவில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரைட்டா சரத்தை சின்ன குழியில் போட போகிறோம். இந்த இடத்துக்காக தான் கிட்டத்தட்ட மலை ஏற விட்டாங்க ரொம்ப நேரமாக. அப்பா சாமிகளா போதுண்டா அப்படின்னு ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு உங்களுக்கு நான் கோப்ரோ ஷார்ட்ஸ் இதுலேருந்து வரும். ஓகேவா? லெட்ஸ் கோ. வேறு லெவலில் குளிருது, வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்குது. காலை உள்ளே வச்சாலே ஐயோ. ப்ரோ போமா வாங்க சேர்ந்து போவோம். போகலாமா? போ. ரெடி ஸ்டார்ட் வாங்க. Two, three, start. பேசுப்பா தம்பி, பேசுங்க. பேச மாட்டேங்கிறீங்க. ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கு. 1, 2, 3. கைஸ் வேற லெவலில் ஒரு குளியல். அன்னைக்கு ஒரு ஃபால்ஸில் குளித்தோம், செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி ப்ளூ கலரில் இருக்குன்னு. வேறு லெவலில் குளிச்சாச்சு. ஒரு யாருமே இல்லை, நாங்கள் தான் மொத்தமாகவே இருக்கோம், 5 பேர் தான். யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பியூட்டியை பார்க்குறது தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். வந்து குளிச்சாச்சு. அப்போ கோப்ரோ ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கையை பாருங்கள். வேறு லெவல். நேச்சராக அப்படியே மிங்கிள் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிளெண்ட் ஆகிட்டோம். மாதம் இந்த இடத்த மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இவங்க இதுக்கு மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க. அத்தாடி சாமிங்களா போதும்பா சாமி, இந்த வாட்டர் ஃபால்ஸே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதே மாதிரி இங்கேயே நீங்களும் குளிச்சுருங்க. சரியா? இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல, செம்மையாக இருக்குது. வேறு லெவல். அப்பா சூப்பராக இருக்குது. குளிச்சுட்டு ஆனால் மேலே ஏறுறப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம நடந்து போய் ஆகணும். டூ விசிட் திஸ் பிளேஸ். ஓகே பாய் வாட்டர் ஃபால்ஸ், பாய்.